Mr. Gopinath Chandran. Request you to answer. எல்லாருக்கும் வணக்கம். த யூனிவர்சல் ஹெல்த் கோட் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் சொன்னார், நான் வச்ச பேர் வித்தியாசமாக இருந்தது, எப்படி 4 லட்சம் புக்கு விற்றாரு அப்படின்னு. நான் விற்கல, பப்ளிஷர் விற்றாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயம் டீச்சராக இருக்குது, அப்புறம் டாக்டராக இருக்குது. இது ரெண்டு தான் இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா முன்னாலாம் பெருசாக நமக்கு விவரம் தெரியாது, டாக்டர் நம்பி வருவாங்க. இப்போ வர்றவங்க எல்லாமே பாதி தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க, ஆனால் எதையுமே முழுசாக தெரிஞ்சுட்டு வர்றதில்ல. அது ஒரு பெரிய சிக்கல். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பத்தோடு உள்ளே ஒவ்வொன்றா கேட்டு, இதில் டாக்டர் அதுன்னு இருக்க டாக்டரையும் குழப்பி விட்டு அந்த லெவலுக்கு எல்லோரும் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு ஈரால் தன்னை பற்றி சரியாக தெரிந்து கொள்வதற்கும் ஒரு புக் அப்படிங்கிறது. 10 டாக்டர் 20 டாக்டர்லாம் சேர்ந்தால் ஹாஸ்பிட்டல் திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முறையாக 50 டாக்டர் சேர்ந்து ஒரு புக்கை உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ. இட்ஸ் அ குட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. ஏன்னா மனுஷனுடைய ரொம்ப சகஜமான வாழ்க்கையிலே அவன் தன்னை அறியாமல் இயல்பாக சொல்கிற வார்த்தை உடம்பை பார்த்துக்குங்கிறது தான். நம்ம அது ரொம்ப சப்கான்ஷியஸாகவே சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதில் நான் பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், புக்கு கிடைச்ச கேப்பில் கோத்ரூ படுறதில் அவர் சொன்னால், அந்த ஆப்டிமல் ஹெல்த் இஸ் அ வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உங்கள் உடல் எவ்வளவு திறனோடு இருக்கிறது, உங்கள் உடல் முழுமையான திறனோடு செயல்படுகிறதாங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. ரெண்டாவது என்னென்னா, ஹார்ட்னு தனியாக கிடையாது, கிட்னின்னு தனியாக கிடையாது, மொத்தத்தில் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உடம்பை சரியாக தெரிந்து கொள்ளுகிற போது பல்வேறு விதமான அடிப்படை சந்தேகங்கள்லேருந்து விலகி, எப்படி டெலிப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கோ, முதல்ல டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்ன பண்ணுதுன்னு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஷுட் நோ மை பாடி. ஆனால் யூனிவர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத, பெரிதாக கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படிங்கிறாங்க. உலகத்திலேயே அப்டேட் பண்ணப்படாத, பெரிய அளவுக்கு கவனிக்கப்படாத கருவியின் பெயர் உடம்பு அப்படின்னு. சின்னதாக ஒரு 2 வீலர் வச்சுருந்தா கூட வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளே தொடச்சிடுவோம், ஆயில் மாற்றிடுவோம், ஆயில் வண்டியில் பெட்ரோல் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துப்போம், கிளச்சை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம், கார் வச்சுருந்தா அதை விட பார்த்துப்போம், வீடு வச்சுருந்தா ஆணி அடிக்காமல் பார்த்துப்போம், ஸ்க்ராட்ச் விழுகாமல் பார்த்துப்போம். ஆனால் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிற நம்மளை பார்த்துக்கிறத பற்றி நம்ம என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நாம் பொருளாதாரத்தை எங்கே மிச்சப்படுத்தோம்னா, டாக்டர் 6 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா அதை 3 நாளைக்கு வாங்குவோம், அதுக்குள்ளே சரியாயிரும் நம்புறது தான் எங்களுடைய பொருளாதார சிக்கனத்தின் முதல் கூறு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் உரிய விஷயம். என்னென்னா ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்குது. ஏஐ வேர்ல்டில் இந்த புத்தகத்தை பக்கமாக எப்படி படிக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பட் ஸ்டில் தட் இதை சில புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய புத்தகங்களாக இருக்கிறது டேபிள் மேலே எடுத்து வச்சுருவேன், ஒரு நாளைக்கு 2 பேஜ் 3 பேஜ் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரியாக இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதுக்கு தொடர்ச்சியான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோளையும் இங்கே வைக்கிறேன். ஏன்னா பெரிதாக உதாசீனப்படுத்தப்படும் உடம்பு குறித்த ஒரு புரிதலை தரக்கூடிய ஒரு புத்தகம் எல்லோர் கையிலும் சென்று சேர வேண்டும், அந்த புரிதலும் ஏற்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சப்கான்ஷியஸாக இருக்கிற நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தையை த யூனிவர்சல் ஹெல்த் கோட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இப்போ ஃப்ளட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நடுவில் ஆத்தென்டிக் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்புட் கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கத ஒரு பக்காவான டாக்குமெண்ட்டாக, ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக லுக் சீ தட். டாக்டர் போஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹம்பிளானால நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா என்னை இன்வைட் பண்ண இவர் தான் வந்தார், ஆனால் இவர் தான் டாக்டர் போஸ்னே எனக்கு தெரியாது. சாரி சார், அன்றைக்கி நான் ரொம்ப பதட்டத்தில் கடன்னு இந்த மேடம் வந்தாங்க, அவர் வந்தார், நான் பேசிகிட்டு இருந்தோம். நான் ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா நம்ம வேலையை தான் தெரியுங்களா இல்லையா, எல்லாமே காலை சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த உட்காந்து எந்திரிக்க வேலையை நேரமே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் வந்தவர், நான் தாங்க புக்கை எழுதினவர் அப்படின்னு கூட சொல்லலை என்கிட்ட, ஏதோ என்னை வரவேற்கிறதுக்கு வந்தவர் போட்டுக்குன்னு சொல்லிட்டு சத்த நேரம் உட்காந்து பேசிட்டு அவரோட போனேன். அவர் இங்கே பேச ஆரம்பித்தப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. சில பேர் பார்க்கல பேசுவாங்க அப்படின்னு தோணும், இந்த நீயான நாள் அப்படி தான் இருக்கும், இவரெல்லாம் பேசவே மாட்டாருன்னு சொல்ல நம்ம அந்த ஆள் தான் பொழந்து கட்டிட்டு போவார், எப்படி கடைசியாக 8வது இறங்கி 70 அடிப்பாங்களே சில பேர், அந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபாஸ்ட்டாக. அது என்ன டக்குன்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தர் எழுதிய புத்தகம் எளிமையான மனிதர்களுக்கும் எளிதில் கொண்டு போய் சேர்க்கும், எல்லோருக்கும் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு த டாக்டர்ஸ். ஆனால் நீங்கள் புட்சாலிங்க, ஒரு புக் லான்ச்சுங்கிற பேரில் ஜாலியாக எல்லாம் ரீயூனியன் பண்ணி எல்லோரும் ஒருத்தர் மீட் பண்ணி, ஏதோ காலேஜில் படிக்கலை, எங்கே மெக்கானிக்கெல்லாம் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா பயங்கரமாக கிளாப் வரும். எங்கள் 84 பேட்சஸ் அப்படிங்கிறாங்க. கீப்பிங் யுவர் செல்ஃப் எங்கேஜ் அண்ட் மாதிரி மனதளவில் இளமையாக வைத்துக் கொள்வதற்கு இது நீ ஏதோ காலேஜ் கல்ச்சர்ஸ் மாதிரி டாக்டர்ஸ்லாம் ஒரே கலர் புடவை நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சார் சொன்னாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்
சாதாரண மக்களுடைய ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கு பெரிய அளவு பங்களித்த டாக்டர்களுடைய ஆயுட்காலம் சராசரி மக்களின் ஆயுட்காலத்தை விட குறைவு. நான் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு மாதிரி எங்கேயாவது போகிறப்பெல்லாம் நான் முதல்ல சொல்கிறது உங்களை நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா எங்களை பார்த்துக்க ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த புக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ். ஐ வில் கோ த்ரூ திஸ் புக். தேங்க்ஸ் ஃபார் திஸ். பெஸ்ட் விஷஸ். குட் லக். தேங்க்யூ. First of all, I want to respect and say hello to Dr. Vijay Bose, who is very kind enough to call me. Once before he had invited me, and that was quite a experience for me on a personal level. But today, when I see a book like this, I can understand how passionate he is about his own profession. Dr. Rela, I think we've had a good start together. I've made you feel younger, which is always a good thing. In today's day and age, it's a challenge. And the fact that you could still pass off as an 84, even though you won't make it, I think, age-wise. But still, I think it's a fair compliment to give to you, Pachamithu, and Mr. Gopinath. என்னோட ஹைலைட்டே இந்த இதில் வந்து டாக்டர் நிர்மல் வந்து வெல்கம் ஸ்பீச் கொடுக்கும்போது என்னையும் டாக்டர்னாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை தான், இப்போ நடக்கலைன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். But I must say that in my family there are a few doctors. One of them from this batch said she knows her, actually, my cousin. So I've always believed this, that the real sportsmen, and there is a real sportsman. Cricketers and a lot of people from the movie industry, we are all celebrated as heroes, but the real heroes are the doctors and people who work in the borders of our country. So I always believe in that wholeheartedly. They are the ones making a difference, and if we are in this place in a safe space, in a healthy manner, it's because of doctors like you all. The 84 batch, I think COVID was a challenging time for humanity, but as you always expect doctors to come out with something very interesting and new, you guys used that time productively to come up with a beautiful book like this, and I really hope it goes and touches the length and breadth of the country, because as you're always saying that, you know, I've done this myself. When there's an issue, I go to Google, I just ask for what help, and it always gives me a solution, and not knowing whether it is right or wrong. And I'm sure this book is there to guide people like me to do the right thing. All things said and done, thank you so much for inviting me. It is great to see the 84 batch do something so wonderful. Thank you, Dr. Vijay. Thank you to everyone here. Thank you to the media for coming and covering in big numbers. You know, something like this is very important to society, and because of people like you all, it's going to reach to all parts of the state and hopefully for the country as well. Thank you. எல்லா லாங்குவேஜ்லயும் வர மாதிரி பிளான். அது போய் எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பண்றோன்றது வெளிநாட்டுலாம் போயிருக்கு. ஸோ அங்கெல்லாம் வரை கேட்டிருக்காங்க, ரஷ்யால இருந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அந்த மொழிபெயர்த்து பண்ணணும். இந்த புக்கை எவ்வளோ காப்பீஸ் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, இது வந்து பேசிக்கலா அமேசான்ல தான் போகும் அது. ஸோ அவங்க அமேசான் ஓன் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ யாருக்கு வேணாலும் இந்த புக்கு வேணா அமேசான்ல வாங்கிக்கலாம். ஆல்ரெடி அவைலபிள். இது நேற்று அமேசான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே இது வந்து நம்பர் 2 பெஸ்ட் செல்லர் ஆயிருக்கு last 2 days. So anybody wants Kindle version இருக்கு. நீங்க இதுல பண்ற மாதிரி உங்க போன்ல பார்க்குற மாதிரி வெர்ஷன் இருக்கு. எல்லாமே அமேசான்ல வாங்கிக்கலாம். everything distribution through Amazon. ஃப்ரீ காப்பியா வந்து உங்களுக்கு இந்த வார பேஷன்ஸ் கொடுப்பீங்க. அவர் அமேசான்ல இருக்குன்னு சொன்னாங்க. தேவைப்படுறதுனால கண்டிப்பா கொடுக்கும். கேட்க கொடுக்கும். மைக் வேணாம். வேற என்ன கேள்வி இருக்கு? ஹெல்த் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ரொம்ப முக்கியமா இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லப்படுற ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் மூலமா வந்து என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்றாங்க? இந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் வந்து இந்த 10 டிப்ஸு 10 ஷார்ட்கட்டு அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஹெல்த் உங்களுக்கு கிடைக்காதுன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எனக்கு ஒரு 2 டிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம், 2 டிப்பு. பட் அது இல்லை ஹெல்த்து. ஹெல்த்தை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ ஹார்ட்டுக்கு எப்படி வச்சுக்கிறது, கிட்னி எப்படி வச்சுக்கிறதுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் காமன். அதை புரிஞ்சுதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி, தப்பு கிடையாது. ஆனால் புரியணும். அது புரியுது தான் ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 15 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். ஹார்ட் டாக்டரு, லிவர் டாக்டர் இருக்காங்க. 15 பேரும் 15 அட்வைஸ் சொன்னேன். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க? சாப்பிட்றது 15 டிஃப்ரெண்டாக சொன்னீங்கன்னா எதை ஃபாலோ?
ஸோ எல்லாத்தையும் காமனாக என்ன இருக்குது, அதான் யூனிவர்சல் ஹெல்த் கோட், அதான் புக்கில் எழுதியிருக்கோம். எத்தனையோ பேர் எவ்வளோ புத்தகங்கள் வந்திருந்தாலும் எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க, இந்த புத்தகம் எந்த அளவுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸை இல்லை அது மாதிரி தனித்தமாக ஒன்றும் கிடையாது, இதுதான் இருக்கிறது கிடையாது. இருக்கிற புக்ஸ் எல்லாம் சேர்த்து காமன் என்ன, அதே மாதிரி ஒரு புக்கில் சொன்ன மாதிரி ஒரு புக்கில் ஒரு மாதிரி போட்டுக்கலாம், இன்னொரு புக்கில் நீங்கள் இப்போ எதை ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இதில் எங்கே உண்மை இருக்குது, இவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டில் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கோர்த்து கொடுக்குறது தான் இந்த புக்கு. 56 டாக்டர்கள் கம்பைண்டாக இருக்காங்க. 56 டாக்டர்ஸ் அவங்க பேட்சில் உள்ளவங்க, மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டியில் உள்ளவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த புக்கை மற்ற புக்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம அந்த கோடு யூனிவர்சல் கோடுங்கிறத ஒரு புக்காக கிரியேட் பண்ணி காம்பினேஷன் அண்ட் மிக்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி இது எந்த விதத்தில் தனிப்பட்டதுன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதுலேருந்து திருத்தங்களை கொண்டு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர் என் நண்பர், அவர் வந்து அவர் துறையில் அவர் இருக்கார், நம்ம துறையில் நம்ம 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம், அதனால் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் கேட்டார். ஆமாம், இந்த பப்ளிக் ஹெல்த் வந்து எல்லாருக்கும் சேரணும்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் மற்ற ஹாஸ்பிட்டலும் சேர்த்து அவர் எப்போவுமே ரம்ஜானுக்கு வீட்டுக்கு விருந்துக்கு போவேன், அவரே என்னை எப்பவும் விடாமல் அழைப்பார். அதனால் நாங்கள் எப்போவுமே நட்பு ரீதியாக பழகிட்டு தான் இருப்போம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. பேஷண்ட் கம்மியாகுவாங்க. இந்த புக்குனால பேஷண்ட்ஸ் கம்மியாக வந்தாங்கன்னா இந்த புக்கோட பர்பஸ் சாதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். Okay, last question please, and then we can wind up. சயின்டிஃபிக். ஸோ நம்ம வந்து அலோபதி அஃப்கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் நம்ம பழங்காலத்து இது இப்போ யோகா எடுத்துங்க எல்லாமே சயின்டிஃபிக் தான், நமக்கு புரியல. ஸோ சிலவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாடர்ன் மெடிசன் மருத்துவம் வந்து தப்புன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து பழங்காலத்துலாம் தப்புன்றாங்க. அதே நிறைய உண்மைகள் இருக்குது, இதே நிறைய உண்மைகள் இருக்குது, கொஞ்சம் இது தப்பும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கலந்து எது முக்கியமான கலந்துருக்காது. ஆனால் எல்லாமே சயின்டிஃபிக். இது நாங்களாக வந்து எங்கள் ஒப்பீனியனை கொடுக்கல. இல்லை இப்போ எல்லா டாபிக் எடுத்தால் எங்கள் ஒப்பீனியன் கிடையாது. என்னென்ன இருக்கோ சயின்டிஃபிக் மெட்டீரியல் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து காமனாக என்ன எல்லாரும் சொல்ல வராங்க, இது எங்கள் ஒப்பீனியன் கிடையாது. காமனாக எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்கிறத ஒப்பீனியன். இது 300 பக்கங்க. ப்ரைஸ் 1999, 2000 rupees. ஸோ இந்த புக் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கோட்ன்றது புக். Thank you, media. Thank you for all the questions. புக்கு தான் நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த புக்கை எடுத்து பார்த்தா if they can get a solution out of it, that is the purpose of this book. Obviously நான் ஃபுல்லாக I have not gone through it fully, but I really wish என்ன மாதிரி ஆளு கூகுள் போகாமல் இந்த புக்கு போனால் I think they get better information. கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய ஹெல்த் இது அப்படிங்கிறது நிறைய பார்த்துக்க வேண்டிய அவசியம் வரும் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு வரும்போது. இது மூலமாக இது ஜென்ரல் ஹெல்த் சார். கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து இன்ஜுரிஸ் வரும்போது தட்ஸ் வெரி மஸ்குலர் திங், தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஜென்ரல் ஹெல்த் நார்மல் பீப்புளுக்கு இருக்கணும். The key to having somebody like me is to talk about a lifestyle. You know, fitness is a lifestyle. It's not something ஒரு வாட்டி ஜிம் செஷன் போகிறது அந்த மாதிரி இல்லை. What you eat every day, how well you sleep, how often you are able to exercise, அதுதான் will keep you injury free in sport as well. சார் இந்த புக்கு பற்றி பேசணும். எல்லாம் சூப்பர். இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ். Thank you everyone. Thank you for the questions please. Now we wind up. One more important note for all of you. The books are available outside for sale. So those who are interested, you can lay your hands on them. Thank you on behalf of SILS and organizing team. Thank you for being a part of this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.